ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலுடைய சிறப்பு விருந்தினர் இந்திய தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் திரு ரகுநாதன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ இந்தியா முழுக்கவே பெரிய பேசு பொருளா என்ன இருக்கு அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வரி விதிப்பு முறை தான். நாளைக்கு இந்தியாவில் இந்த 25% வரி விதிப்பு முறை அமலுக்கு வரும்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் அறிவிச்சிருக்காரு. இது உங்களோட பார்வையில இந்தியாவிற்கு எப்படி எல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தும், என்னென்ன துறைகள்ல பாதிக்கும் பாக்குறீங்க சார்? இது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி இந்த அரசு புரிந்து கொள்ளவில்லையோ அப்படின்றதுதான் தோணுது. இது என்னமோ திடீர்னு அவர் நேத்து முதல் முறையாக ட்வீட் பண்ண மாதிரி இதை எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் என்றைக்கு பதவி ஏற்றாரோ, அதாவது அமெரிக்க ஜனாதிபதியாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு பதவியேற்ற முதல் நிகழ்விலேயே அவரால் சொல்லப்பட்டதுதான் இது. எங்கள் நாட்டுடன் யாரெல்லாம் தொழில் வர்த்தகம் செய்கிறார்களோ அவர்கள் இங்கு இருக்கிற சந்தையை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர இங்கு தயாரிக்கும் பொருட்களுக்கு அதிக வரியை கொடுத்து பிசினஸ் செய்ய விடாமல் செய்கிறார்கள். இதை நான் இனிமேல் நடத்த விடமாட்டேன் அப்படின்றதுதான் சாராம்சம். 6 மாதமாக அவர் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிக்கிட்டே தான் வர்றாரு. வரி விதிப்பு கண்டிப்பாக ரேஷனல் பண்ணுவேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கால அவகாசங்களை கொடுத்தார். 6 மாதம் அதை நிறுத்தி வைத்து வாருங்கள் பேசலாம் என்றார். பேச்சுவார்த்தையிலே கிட்டத்தட்ட பல நாடுகள் ஒத்துழைப்பை நல்கி ஒரு பரஸ்பர உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டன. இந்தியாவை பொறுத்தவரை நமது நாடு அமெரிக்காவுக்கு ஒரு நட்பு நாடு. நமது பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதியுடன் நல்ல உறவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரே நேரிலே சந்தித்து ஒரு முறை, நமது காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் கிட்டத்தட்ட 5 முறை, நிதியமைச்சர் அவர்கள் 2 முறை, அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியாவிற்கே ஒரு முறை, இதற்காக அமைக்கப்பட்ட குழு இந்த 6 மாதத்திலே கிட்டத்தட்ட 40 நாட்கள் தொடர்ச்சியாக அங்கும் இங்கும் வேலை செய்து கடைசியில் ஒரு முடிவு எட்டப்படவில்லை அப்படின்றது இது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியாகத்தான் பார்க்கிறேன். நாட்டு மக்களுக்கு அல்லது ஒரு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த அரசு ஒரு நேர்மையான விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும். அதாவது இந்த ஸ்டேஜ்ல இருக்கும், இந்தந்த பாயிண்ட்ல டிஃபரன்சஸ் ஆஃப் வியூ இருக்கு, இதை நாங்க ஏற்றுக்கொண்டால் இந்தந்த செக்டர்ல மட்டும் பாதிப்பு வரும், இதனால தான் இந்த இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. அப்படி ஏற்றுக்கொள்ள பட்சத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இதுதான் எங்களது பிளான் பி ஆக இருக்கும், அல்லது பிளான் சி ஆக இருக்கும், அல்லது பிளான் டி ஆக இருக்கும் என்று மாற்று ஏற்பாடுகளை பற்றியும் உடனடியாக தீர்வு கண்டிருக்க வேண்டும். இது எதுவுமே சொல்லாமல் இதுவரை சொல்லிக் கொண்டு வந்தது, எங்களுக்கு கவலை இல்லை, இதோ எட்டி விட்டோம் உடன்படிக்கை, இன்றைக்கு முடிந்துவிடும், 1 வாரத்தில் முடிந்துவிடும், 2 வாரத்தில் முடிந்துவிடும், இதை நம்பி நாங்கள் இல்லை. இப்ப திடீர்னு ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கிறாங்க, அமெரிக்காவை நம்பி நமது வர்த்தகம் இல்லை, கை முறிக்கும் வேலையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது சைனாவை பாத்தீங்கன்னா இது அவர் அனௌன்ஸ் பண்ண உடனே சொல்றது அதுதான், நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நேரடியாக நீ வரி விதித்தால் நானும் வரி விதிப்பேன், இப்படித்தான் அதை பற்றி பேசப்பட்டது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆள், இந்தியா பொதுவாக ஏற்றுமதி இறக்குமதியிலே இறக்குமதி தான் அதிகமாக உள்ள ட்ரேட் டெபிசிட்னு சொல்லக்கூடிய ஒரு பங்களிப்புல தான் இருக்கு. கடந்த 4 ஆண்டுகளாக வரலாறு காணாத அளவு இறக்குமதி அதிகமாயிருக்கு, ஏற்றுமதி குறைந்திருக்கு. இந்த துண்டு விழுதல் அப்படின்றது அதிகமா இருக்கிறத பாக்குறோம். அதுல இந்த அமெரிக்க நாட்டினுடன் வர்த்தகத்திலே இந்தியா ஒரு சாதகமான நிலையில உள்ளது. கிட்டத்தட்ட $90 பில்லியன் வர்த்தகத்துல $45 பில்லியன்
நம்ம இம்போர்ட்டோட அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில இருக்கோம். அப்ப இந்த வெளிநாட்டு வணிகம், குறிப்பாக அமெரிக்காவுடன் செய்யக்கூடிய வணிகம் முக்கியமானது என்பதை இந்தியா உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, எந்த விதத்திலே நாம் விட்டு கொடுப்பதாக இருந்தாலும் அந்த டாரிஃப்ல அமெரிக்க சந்தை இங்கு அதிகமாகும் பொழுது இந்த கேப் குறையக்கூடிய அபாயம் இருப்பதை முதல்லயே உணர்ந்திருக்க வேண்டும். இது எதை பற்றியுமே நமக்கு எந்த தகவலுமே முழுமையாக இல்லை. இது வருத்தம் தரத்தக்க ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கிறேன். எந்த ஒரு நாடும் அதனுடைய பொருளாதார நிகழ்வுகளை அரசியல் நிகழ்வுடன் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. தொழில் நடத்துபவர்கள் தனது பிசினஸை நித்தியகண்டம் பூர்ணாயுசு என்ற முறையிலே தொழில் செய்ய முடியாது. இந்த ஆண்டு என்ன நம்ம தொழில் பண்ண போறோம், அடுத்த ஆண்டு என்ன பண்ண போறோம், 5 ஆண்டுகளில் என்ன தேவையோ அதற்கு இன்றைக்கு முதலீடு செய்வதுதான் தொழில். பாலிசிகள் மாறிக்கொண்டே இருப்பது ஸ்திரமற்ற ஒரு நிலையைத்தான் தொழில் முனைவோர்களுக்கு கொடுக்கும். இன்றைக்கு எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, குறிப்பாக சில பேர் சொல்றது அமெரிக்காவினுடைய வர்த்தகம் 2% தான் நமது ஜிடிபியிலே, அதனால் இது இல்லை என்றாலும் நமக்கு பாதிப்பு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். அது அல்ல முக்கியம். சிறு துளி பெருவெள். எந்த ஒரு நாட்டையுமே அப்படி நம்ம உதறி தள்ளிவிட முடியாது. இன்றைக்கு அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்திலே அவர்கள் யூகேவுடன் ஒப்பந்தம், யூரோப்பியன் யூனியனுடன் ஒப்பந்தம், ஜப்பானுடன் ஒப்பந்தம், வியட்நாமுடன் ஒப்பந்தம், பங்களாதேஷுடன் ஒப்பந்தம், சிங்கப்பூருடன் ஒப்பந்தம். அவர்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கும் நேரத்திலே பாகிஸ்தானுடன் ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளார்கள். இன்றைய ட்வீட்ல அவர் என்ன சொல்றார், ட்ரம்ப், இந்தியன் எக்கானமி வில் பி டெட். கூடிய விரைவில் பாகிஸ்தான் கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடிய நிலைக்கு இந்தியா சென்றுவிடும் அப்படின்றத பாக்குறோம். இத மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அரசியல் மட்டத்துல நடக்கும் பொழுது தொழில் முனைவோர்களின் நிலை என்னன்னு பாக்குறோம். ஒரு சின்ன தகவலை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு இருக்கேன். இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற இண்டஸ்ட்ரீஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $15.6 பில்லியன் அளவுக்கு டெக்ஸ்டைல்ஸும் அப்பேரலும் போகுது. இரண்டாவதாக எலக்ட்ரானிக்ஸ்லயும் சோலார்லயும் $6.4 பில்லியன். ஜெம் அண்ட் ஜுவல்லரின்னு சொல்லக்கூடியது 9.2 பில்லியன். ஆட்டோ காம்பனன்ட்ஸ் 7.8 பில்லியன். இந்த இண்டஸ்ட்ரீஸை எடுத்துக்கங்க. அழகு, இந்த அனைத்து நான் குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரீஸ் அனைவுமே வேலை வாய்ப்புகளை அதிகம் கொடுக்கக்கூடிய துறைகள். இன்னைக்கு நம்ம ஒரு மொபைல் மேனுபேக்சரிங் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் அதுல வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்காங்க. டெக்ஸ்டைல் செக்டரை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 34 லட்சம் பேர் வேலை செய்யறவங்க இருக்காங்க. ஜெம் இண்டஸ்ட்ரி, அதுவும் குறிப்பாக குஜராத்தில் இயங்கக்கூடியவை, சூரத்திலே இயங்கக்கூடியவைகளுக்கு மிக அதிக அளவு ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டும், ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர், செமி ஸ்கில்டு லேபருக்கும் வேலை வாய்ப்புகள். இந்த பாதிப்புகள்லாம் வரும்னு தெரிஞ்சு அரசாங்கம் இதுல தோல்வி அடைஞ்சிருக்காங்களா? ஏன்னா நீங்க சொன்னது போல பல கட்டமா பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறதா தெரியுது. இவ்வளவு மாதங்கள் பேச்சுவார்த்தை நடந்துமே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம் எதற்காக வராமல் இருந்தது சார்? இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? ஏன்னா நீங்க சொல்றதை பார்த்தா இவ்வளவு பாதிப்புகள், இந்தியாவோட ஒரு முக்கியமான பொருளாதாரம் அம்சமே பெரிய ஒரு அடி வாங்குற சமயத்துல எதற்காக இந்திய அரசு இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு இப்ப மீண்டும் ஒரு தோல்விதான் கிடைச்சிருக்கு இந்தியாவுக்கு? அதுல பின்னாடி என்ன பாக்குறீங்க சார்? இதை பற்றி நமக்கு ஏதாவது தகவல் இருக்கா சொல்லுங்க. ஒரு வெளிப்படை தன்மையே இல்லாத ஒரு நிலையில தானே நம்ம இதை அணுகி இருக்கோம். முதல்ல இருந்தே ஒரு ஷேடோ பாக்ஸிங் தானே பண்ணிருக்கோம். என்ன பேசுறோம்னு சொல்லல, எந்த நிலையில இருக்கோம்னு சொல்லல, எந்த நிலைக்கு போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லல, அவர்கள் கேட்பது எதனால் நமக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லல. திருப்பி திருப்பி என்ன சொல்றோம்? நேற்றைக்கு வந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸினுடைய அறிவிப்பு என்ன? இந்த
வரி வந்தால் அதனால் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை இனிமேல் ஆராய்வோம் அப்படின்றாங்க. வருமுன் காக்க வேண்டாமா? அப்ப இந்த 6 மாதத்துல நாங்க பின்னடைவோம் அப்படின்ற ஒரு நிலையை பற்றி நினைக்கவே இல்லையா? பேரலா இயங்க வேண்டாமா? இந்த அக்ரிமெண்ட், ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்றது நீங்களும் நானும் ஒரு பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்படாவிட்டால் என்னென்ன பாதிப்புன்றத பேரலா நம்ம யோசிக்க வேண்டாமா? டெஃபினட்டா ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்பதை உணர வேண்டாமா? 10 அஜெண்டா இருக்கு, 8 ஒத்துக்கொள்ளப்பட்டுக் கொள்ளலாம், 2 ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த 2ஐ மட்டும் எப்படி அணுகுவது என்பதுதானே கேள்வியாக இருக்க முடியும். அந்த 8க்காவது ஒப்பந்தம் போட்டிருக்க வேண்டாமா? அதுதானே ஒரு நல் உறவு அப்படின்றது. என்ன? விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, மற்றவர்களின் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு விட்டு கொடுப்பது, இதெல்லாம் தானே ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன் சொல்றது. இன்றைக்கு நாம் அந்த ஃப்ரெண்ட்லி நேஷன் என்ற டேகை இழந்துட்டோமோன்னு தோன்று. ஆனால் அந்த பக்கம் பாருங்க, ட்ரம்ப் அவர் என்னதான் அவர் பேசுறது நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவரை பற்றிய விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனாலும் அவர் கன்சிஸ்டன்டாக என்ன சொல்லியிருக்கார்? ஆப்பிள் நிறுவனத்தை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார்? ஏன் இந்தியாவில் தயாரிக்கிறீர்கள், அமெரிக்காவிலேயே தயாரிங்களே. ஐடி நிறுவனங்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கார்? ஏன் இந்தியாவிற்கு வியாபாரம் போகிறது, நான் இனிமேல் விசா கொடுப்பதை நிறுத்தி விடுவேன், இங்க இருக்கும் இந்தியர்களை துரத்தி விடுவேன் சொல்லியிருக்காரா இல்லையா? இன்றைக்கும் அதை பற்றி கன்சிஸ்டன்டா பேசிட்டு தானே இருக்காரு. எந்த ஒரு விதத்திலாவது நாம் மறுப்போ அல்லது இல்லை என்றோ அல்லது இதனுடைய நிலைப்பாடு என்றோ பேசியிருக்கோமா? இன்று நம்ம என்ன நிலைமையில இருக்கோம் பாருங்க. ஒரு வேலை வாய்ப்பை பொறுத்தவரை 2 செக்டர் தானே, 2 துறை தானே முக்கியம். ஒன்று சேவை துறை, இன்னொன்று உற்பத்தி துறை. எல்லாருக்கும் தெரியும் சேவை துறைன்றது ஐடி நிறுவனங்கள். ஐடி நிறுவனங்களுடைய கதி என்ன? இப்போ ஒரு பக்கத்துல ட்ரம்ப் என்ன சொல்றார்? விசா கொடுக்க மாட்டேன்னு சொல்றார். இன்னொரு பக்கத்துல டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், ஏஐல போயிட்டோம். அப்ப வேலை வாய்ப்புகள் குறைக்கப்படுவதை பார்க்கிறோம். ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடித்தான் மிகப்பெரிய ஐடி நிறுவனங்கள் வேலை வாய்ப்பை குறைத்தன, வேலையாட்களை குறைத்தன. இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். டிசிஎஸ் 12,000 பேரை வீட்டுக்கு அமைச்சிருக்கு. அதுவும் யாரை? மிட் மேனேஜ்மெண்ட் லெவல், 40 to 48 வயதுக்குள்ள இருப்பவர்கள் தான் அதில் அதிகம். எதன் காரணம் காட்டி? திறமை போராது என்று. அப்போ டெக்னாலஜி வளர்ந்து கொள்ளும் பொழுது இவர்களது அறிவும் வளர்க்கப்படாமல் வளர்த்து விட்டோம். அப்ப தேவைப்படும் போது உபயோகப்படுத்துகிறோம், தேவைப்படாத பொழுது தூக்கி எறிகிறோம். உற்பத்தி துறையை எடுத்து, உற்பத்தி துறையில இந்தியாவினுடைய ஜிடிபி பங்களிப்பிலே உற்பத்தி குறைந்து விட்டது என்பது அனைவருக்கும் தெரியுது. அப்போ ஆட்டோமேஷன், ரொபாட்டிக்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வேலை வாய்ப்புகளும் குறைவதை பார்க்கிறோம். அதுல இருக்கக்கூடிய சிறு நடுத்தர தொழில் வர்க்கத்துல பெரிதாக இயங்கக்கூடிய துறைகள் தானே அப்பேரல், டெக்ஸ்டைல்ஸ், ஜெம்ஸ் அல்லது ஆட்டோமொபைல் காம்போனன்ட் மேனுபேக்சரிங். அதுல இந்த செக்மெண்ட் கை வைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய கட்டுப்பாடுகள் என்ன வரப்போகுது? தீபாவளி டைம், நியூ இயர் டைம் ஆர்டர் எல்லாம் இப்ப ஷிப்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா வச்சிருக்காங்க. இந்த டாரிஃப் வராததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஆர்டர் கேன்சல் ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த ஆர்டர் வருமோ வராதோ என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். சார், நீங்க குறிப்பிட்டது போல சார், இதுல உற்பத்தி துறையில தான் அதிகமான பாதிப்புகள் இருக்கும்னு பார்க்க முடியுது சார். ஆனா நீங்க அந்த டெக்ஸ்டைல் துறையாகட்டும், இன்னும் பல துறைகள்ல இந்த ஒரு வரி விதிப்பு என்பது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த வரியில வச்சவங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இந்த இந்திய பொருளை வாங்க மாட்டாங்கன்னு பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய ஒரு கஸ்டமர் பேஸ், ஒரு கன்சியூமர் பேஸ் இந்தியாவுக்கு பெரிய அடியா ஒழுகும் சார். ஸோ உங்களோட கணிப்புப்படி இந்த ஒரு வரி விதிப்பு நடைமுறை வந்துருச்சு, அதாவது இந்திய அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தை பண்ணன்னு சொன்னாலும் நாளிலிருந்து நடைமுறை வந்துருச்சு அப்படின்னா எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகள் இங்க இலக்க நேரிடும் பாக்குறீங்க சார்? எத்தனை வேலைகள் போகும் பாக்குறீங்க? அப்படி எடுத்துக்க முடியாது. அழகு எப்படி எடுத்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இப்போ நமக்கு எந்த ஸ்டேஜ்ல இந்த டிஸ்கஷன் இருக்கு தெரியுமா? தெரியாது, நிச்சயமாக தெரியாது. அதை பற்றிய ஒரு வெளிப்படையான ஒரு அறிவிப்பு இல்லை. எந்தெந்த ஏரியால நமக்கு கன்சர்ன் டிஃபரன்சஸ் இருக்கு தெரியாது. ஒத்துக்கொண்ட ஏரியாஸ, அட்லீஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஏரியாஸ, வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல
ஏற்கனவே ஆர்டர் இருந்து தயாரித்து வைத்து நிலையாக உள்ள ஆர்டரை எக்ஸ்போர்ட் செய்வதற்கு உண்டான சாத்தியங்களை அரசு இந்த நேரத்திற்குள் செய்திருக்க வேண்டும். சப்போஸ் சொல்றேன், இந்த 25% வரையில் தான் நீங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தால், அதனால் வாங்குபவர்கள் அங்கு இருப்பவர்கள் எனக்கு உங்கள் பொருள் வேண்டாம் என்று கூறக்கூடிய நிலை வந்தால், அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு சப்சிடியை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கணுமா கூடாதா? கவலைப்படாதீங்க, நாங்க இந்த இன்டீரியம் பீரியட்ல இந்திய அரசு உங்களுக்கு ஒரு 10% மானியமாக கொடுக்கிறோம், நீங்க பார்த்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருங்க, நாங்க இங்க பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், கிரெடிட்டை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிருக்கணுமா கூடாதா? கிரெடிட் ஃபெசிலிட்டி, அதாவது லோன் கொடுத்து இத்தனை மாதங்கள்ல கட்டப்படும் என்று சொன்னது இந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில இன்னும் 6 மாதம் தருகிறோம், நீங்கள் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? அரசு எந்த விதமான கண் துடைப்புக்கும் வராமல் கண்ணை குத்துவதிலேயே இருப்பது எப்படி ஏற்புடையதாக முடியும்? சும்மா வெறும் வாயிலேயே நம்ம ஜாலம் பேசிக்கிட்டு இருக்கோமே, அதெல்லாம் ஒண்ணாகாது. இந்தியா சாய்ந்து விடாது, இந்தியா கவிழ்ந்து விடாது, இந்தியா வல்லரசு ஆக போகிறது, இந்தியாவை நம்பித்தான் மற்ற நாடுகள் இருக்க வேண்டும், அவர்கள் சொல்வதையெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது, கைமுறிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது, இப்படியே பேசிட்டு இருக்கிறது வேற. பட் இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து வருமுன் காப்போம் என்றது மாதிரி கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு இந்த சப்சிடியை தரேன், அடுத்த அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சு மறுபடியும் ரெகுலரைஸ் ஆகிற வரைக்கும் நீங்க கவலையே படாதீங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலையை உங்களுக்கு நான் ஏற்படுத்தி, அதுக்குத்தானே ரோட்டெப்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, எக்ஸ்போர்ட்ஸ் இன்சென்டிவ் ஸ்கீம் இருக்கு. இப்போ ஆயத்த ஆடைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமான காம்படிஷன் நமக்கு யாரு? வியட்நாமும் பங்களாதேஷும் தானே. அவங்க 2 பேருக்கு அங்க அக்ரிமெண்ட் ஆயிடுச்சா இல்லையா? அப்போ ஆர்டர் அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் நீ கையெழுத்த போட்டு கம்மியா இருந்தா கூட உங்ககிட்ட யார் வருவாங்க? ஆடைகள் வாங்குவது இயர்லி கான்ட்ராக்டா தான் இருக்குமே தவிர மாச கான்ட்ராக்ட் இருக்கா? இந்த மாசத்துக்கு நீங்க எவ்வளவு தருவீங்கன்னு பேச மாட்டாங்க. இந்த ஆண்டுக்கு என்னுடைய தேவை, என்னுடைய பிராண்ட நீங்க பண்ணி தரதுக்கு இவ்வளவு பிசினஸ் இருக்கு, எவ்வளவு ரூபாய்க்கு தருவீங்க, இப்படித்தான் பேச்சு நடக்கும். எண்ணிக்கையின்படி பார்க்கும்போது எத்தனை லட்சம் மக்கள் இதுல வேலை இழக்க வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க சார்? கிட்டத்தட்ட 30 கோடி பேர் அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல இந்த நாட்டுல வேலை செய்வதாக ஒரு கணக்கு. கிட்டத்தட்ட 10-15% வேலை குறைப்பு இதனால ஏற்படுமோ என்ற அச்சம் எனக்கு. குவான்டிஃபை பண்ணணும்னா இந்த 5 செக்டர்ல தேக்க நிலை, மந்த நிலை திரும்பி ரீஸ்டார்ட் செய்வதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை வருவதற்கு அது குறுகிய காலமாக இருக்கலாம், லாங் டேர்மாக இருக்கலாம். உடனடியாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஒரு 3 கோடி பேர் அப்படின்றது உற்பத்தி துறையில மட்டுமே என்னுடைய கணக்காக நான் பார்க்கிறேன். ஷார்ட் டேர்ம் லாஸா லாங் டேர்ம் லாஸான்னு சொல்ல முடியாது இப்போ. ஏன்னா எந்த தீர்வும் இருபுறமும் இருந்து வரல. இந்த அரசிடம் இருந்தும் நான் என்ன காம்பன்சேஷன் தருவேன்னு சொல்லல, அந்த அரசிடம் இருந்தும் இத்தனை நாளைக்குள்ள நம்ம அக்ரிமெண்ட் ஏற்பட்டு விடும்னு சொல்லல. எங்க பிரச்சனை இருக்குன்னு தெரியல. வெளிப்படை தன்மை, டிரான்ஸ்பரன்சி, உண்மையான பேச்சுகள் எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, அதுவும் நம்ம இப்ப என்டர் பண்ணி இருக்கிறது 2வது குவார்டர் ஆஃப் த இயர். இதோ வந்து விட்டது தீபாவளி, இதோ வந்து விட்டது பண்டிகை காலங்கள், இதோ வந்து விட்டது மழைக்காலங்கள். இப்போ இதனுடைய தாக்கம் இப்ப விட்டா எப்ப பிடிக்க போறோம்? நமது நாட்டில்தான் ஆனுவல் பைனான்சியல் இயர் க்ளோசிங் வந்து மார்ச் 31. அமெரிக்க நிறுவனங்களுக்கு க்ளோசிங் வந்து டிசம்பர் 30. நமக்கு 2ஆம் காலாண்டு, அவர்களுக்கு 3ஆம் காலாண்டு. அப்போ இந்த ஆண்டினுடைய பாதியை கடந்து விட்டார்கள் அவர். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன். ஏன் இதை பற்றி இன்னும் காமர்ஸ் மினிஸ்டர் பேசவில்லை என்பது தெரியவில்லை. ஏன் ஒரு வெள்ளறிக்கை கொடுக்கவில்லை என்பது தெரியவில்லை. பொதுவான அறிவிப்புகள், நாங்கள் எம்எஸ்எம்இ ப்ரொடெக்ட் செய்வோம், நாங்கள் ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் செய்வோம்ன்றாங்க. என்ன இது? ஜெனரல் அனௌன்ஸ்மெண்ட். பட் இப்ப நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டோமான்னு கேள்வி கேட்டா இல்லையே. என் கையை எடுத்து நானே தானே குத்திக்கிட்டு இருக்கேன். இது எப்படி ப்ரொடெக்ட் ஆக முடியும்? வாங்க அழகு, திருப்பூர்ல வந்து கேட்டு பாருங்க அழகு, எவ்வளவு பேர் கஷ்டத்துல இருக்காங்க, நாளைய பற்றி யோசனையில இருக்காங்கன்னு பாருங்க.
பொருளை பண்ணி வச்சுட்டு வெளியில போகாம இருக்காங்க. என்ன ஒரு வளர்ச்சியை நம்ம கொடுத்துட்டோம்ன்றத யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சார், ட்ரம்ப் வந்து வெளிப்படையா ஒரு விமர்சனம் வைக்கிறார். என்னதான் இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு நட்பு நாடா இருந்தாலும் அவங்க கொடுக்குற வரியை வந்து நம்மளால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு சார். அப்படி இருக்கிற சமயத்துல அவர் வெளிப்படையா ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இந்த பக்கம் வந்து இந்த ஒரு ஒப்பந்தம் எதுக்காக வந்து இந்திய அரசால எட்ட முடியல, எங்க வந்து இந்திய அரசு தப்பு பண்ணதான் நினைக்கிறீங்க? தரவுகள் சரியாக இல்லை என்பது எனது முதல் கருத்து. தரவு அப்படின்றது வந்து நான் ஒரு டேபிள்ல ஒரு நெகோசியேஷன் போறேன்னு வச்சுக்கோங்க. நெகோசியேஷன் போறச்சே என்கிட்ட தரவுகள் இருக்கணும். என்ன தரவு இருக்கணும்? இந்த பர்டிகுலர் செக்டர்ல என்னுடைய ஏற்றுமதி எவ்வளோ, அதுல வேல்யூ அடிஷன் எவ்வளவு இருக்கு, இந்த அக்ரிமெண்ட் எட்டப்படலைன்னா என்ன பாதிப்பு வரும், என்னுடைய காம்படிட்டர்ஸ் யாரு, இதுல அவங்களுடைய முன்னெடுப்பு எப்படி இருக்கு, எந்த விதத்துல நான் இயங்கணும், இந்த மாதிரி ஒர்க்கிங் நிறைய இருக்கணும். பேக்ரவுண்ட் ஒர்க்கிங்கே இல்லாம வெறுமனே போய் நம்ம பேசிட்டே இருக்க முடியும். ஹார்லே டேவிட்சனுடைய மோட்டார் பைக்கினுடைய வரியை குறைப்பதனால் நம்ம எக்கானமி வளர்ந்து விட, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட பத்தி தான் பேசுவாங்க, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட பத்தி தான் பேசுவோம். ஆனால் இருவரும் பரஸ்பர உடன்படிக்கை அப்படின்றது வந்து வயா மீடியா அப்படின்னு சொல்ற நடுத்தர ஒரு நிலைக்கு வர்றதுதான். அதற்கு சாதுரியம் வேணும், பேச்சு திறமை வேண்டும், டேட்டாஸ் இருக்கணும். ஏன் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு கன்வின்ஸ் பண்ணணும் அடுத்தவங்களை. அடுத்த ஓராண்டுக்கு நான் இதை பண்றேன், 2வது ஆண்டுக்கு இதை பண்றேன், 4வது ஆண்டுக்கு இதை பண்றேன்னு சொல்லி ஒரு லாங் டர்ம் பாலிசியை உடனே கொண்டு போயிருவோம். இப்போ ஒரு கம்பெனியை எடுத்துக்குவோம், தொழிலாளர்களுக்கும் கம்பெனி முதலாளிக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறச்சே இழுபறியில தானே இருக்கும், உடன்படிக்கை ஏற்படுறதுல தானே ஒரு நட்புறவு இருக்கும். எதை நோக்கி இருக்கணும்? ஸ்ட்ரைக்கை அவாய்ட் பண்ணணும், உற்பத்தி பாதிப்பை அவாய்ட் பண்ணணும், குரோத்தா நமக்கு எதுவும் கெடுக்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது, நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், இதுதான் நம்மளுடைய பேச்சுவார்த்தை. அப்படி போனாதானே உடன்படிக்கை வரும். ஈகோ இல்லாமல் பேசினால் தானே உடன்படிக்கை வரும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கணுமா கூடாதா? அழகு சொல்வது எனக்கு ஏற்புடையதாக இருந்தால், நேர்மையான ஒரு கருத்தாக இருந்தால் நானும் ஒத்துக்கொள்வேன் தானே. இத மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் நமது அரசு சுணக்கம் காட்டிவிட்டதோ, நமது அரசு தோல்வி என்பது என்ன? டெம்பரரி தோல்வி தானே இது. இன்னும் ஒரு வாரமோ 10 நாளோ ஒரு மாதமோ ஒரு வருடமோ ஏதாவது ஒரு உடன்பாடு ஏற்பட்டுவிடும். ஆனால் அதுவரை நமது தாக்கம் எப்படி நீடிக்க போகிறது? மறுபடியும் கடைசியில சொல்லுவோம் இல்லையா, ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்படித்தானே ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிமானிட்டைசேஷன் ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட், ஜிஎஸ்டி ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட், இப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. அப்ப இதுவும் பொருளாதார உடன்படிக்கைகளும் ஸ்பீடுல இல்லைன்னா எப்படி? இப்ப இத பார்த்துட்டு மீதி கண்ட்ரீஸும் நம்ம கிட்ட பார்கெயின் பண்ண ஆரம்பிச்சதுன்னா தனித்து விடப்பட மாட்டோமா? ட்ரம்ப் வந்து ஒரு பக்கம் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு, வரி விதிப்பை வந்து நாளைக்கு அமல்படுத்த போறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பாகிஸ்தானோட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ரிசர்வ் டெவலப் பண்ண போறோம், எண்ணெய் வளங்களை பாகிஸ்தானை டெவலப் பண்றதுக்கு நாங்கள் உதவியா இருப்போம் மாதிரி ஒரு தகவலை பகிர்ந்திருக்காரு. அது என்ன மாதிரி அக்ரிமெண்ட்னு முழுசா வெளியில தெரியல. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் வந்து கூடிய விரைவில் இந்தியாவுக்கு வந்து எண்ணெய் விற்கக்கூடிய நிலைமை ஏற்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அது மட்டும் இல்லாம இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் என்னதான் பிரஷர் கொடுத்தாலும் இங்க இருக்க இந்திய அரசை வந்து பணிய வைக்க முடியாது, இந்திய அரசு மீண்டும் ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணணும், ஒரு டாரிஃபை வந்து மீண்டும் அமெரிக்கா மீது நம்ம விதிச்சோம் அப்படின்னா அது கவுண்டர் அட்டாக்கா இருக்கும் மாதிரி சொல்றாங்க சார். ஸோ இந்திய அரசால கவுண்டர் அட்டாக் வைக்க முடியுமா இந்த மாதிரி டாரிஃப் மூலியமா? அப்படி இல்லை அப்படின்னா அமெரிக்காவால இந்தியாவை விட்டுட்டு தனிச்சு இந்த ஏசியா கண்டத்துல செயல்பட முடியும்? அழகு, இந்த கேள்விக்கு பதில் இரு விதமா இருக்கும். ஒன்னு வந்து how we face அமெரிக்கா, ரெண்டாவது how we face setback within India. ரெண்டுமே இருக்கும். இந்த முடிவை நான் எடுப்பதற்கு முன்னால், அதாவது அமெரிக்காவுடன் ஒரு கடினமான ஒரு போக்கை நான் கடைபிடிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னால் யோசிக்க வேண்டியது, இதனால் நமக்கு ஏற்படும் பாதிப்பு என்ன, ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட் என்ன, யாரெல்லாம் இதனால பாதிக்கப்பட போறாங்க, அவங்களை எப்படி காப்பாற்ற போறோம் அப்படின்றத யோசித்து அவர்களை காப்பாற்றி விட்டு அப்புறம் தான் இந்த ஸ்டெப்பை எடுக்க முடியும். இல்லைன்னா அந்த ஸ்டெப்பை எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளை அழித்துக் கொள்ள முடியாது. இரண்டாவது நம்ம யோசிக்கணும், இந்தியா ஒரு
மேக் இன் இந்தியா அப்படின்னு இருந்தாலும் நிறைய மூலப்பொருட்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி தான் செய்யப்படுகிறது, குறிப்பாக சைனா. நேற்றைக்கு பேப்பர்ல நம்ம பார்க்கிறோம், ஒரு பக்கம் இவி செக்டர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டர் வளர்ந்துகிட்டு வந்த பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறோம். மறுபக்கத்துல நேற்றைய அறிவிப்பு என்ன, மேக்னெட்ஸ் கிடைக்காததனால் பல இவி நிறுவனங்கள் காலவரையற்ற மூடுதலுக்கு உள்ளாக நேரிட வாய்ப்பு இருக்கிறது என்றதை பத்தி படிக்க. சப்போஸ் இந்த மூலப்பொருட்களை தரக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள் நிறுத்தி கொண்டன என்றால் இந்தியாவின் கதி. இந்தியாவிலே கன்சம்ஷன் அதிகம் என்பதிலே மாறுபட்ட கருத்து யாருக்குமே இருக்கு. வாங்கும் அளவு அதிகம், இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம் என்பதனால் கன்சம்ஷன் இங்க ஜாஸ்தி. ஆனால் தயாரிப்பிலே இறக்குமதியை சார்ந்துதான் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக இந்தியா இன்னும் மாறவில்லை உற்பத்தி திறனிலே. அப்போ எல்லாருடைய ஒத்துழைப்பும் நமக்கு தேவைதான். அமெரிக்காவுடன் நாம் எடுக்கும் முடிவு ஒரு ஸ்ரீலங்காவினுடன் எடுக்கும் முடிவுக்கு ஒப்பாக முடியும். பல ரிப்பர்குஷன்ஸ் இருக்கு. அது சாமபேத தான தண்டம்னு சொல்ற மாதிரி அதுதான் சாதுரியம். நிச்சயமாக நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கோமான்னு பார்க்கணும். அப்படி ப்ரிப்பேர்டாக இல்லாமல் நாம் எந்த கணையுமே தொடுக்க முடியும். நோ யுவர் ஸ்ட்ரென்த் பிஃபோர் யூ ஃபயர்னு சொல்ற மாதிரி. அண்ட் யூ ஷுட் ஆல்சோ நோ யுவர் வீக்னஸ் பிஃபோர் யூ ஃபயர். ரெண்டுமே மிஸ்ஸிங்ல இருக்கும் இப்போதைக்கு இந்தியாவில். ஸ்ட்ரென்த்தும் தெரியல, வீக்னஸும் தெரியும். சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், எப்படி இந்திய அரசு மீண்டும் அமெரிக்காவோட ஒப்பந்தம் ஏற்படுத்தி இந்த ஒரு வரி விதிப்புக்கு எப்படி கவுண்டர் பண்ண போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.